பருத்தி பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு பருத்தி விதை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரெண்டையுமே தனித்தனியாக ஊற விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ வடிகட்டி பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பால் எடுத்ததுக்கப்புறமா இந்த சக்கையை கீழே தூக்கி போட்டுறக்கூடாது. மறுபடியும் 2வது டைம் இதை மிக்சியில் போட்டு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தம் அரைக்கிறதுக்கு நான் மொத்தம் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வடிகட்டிட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வடிகட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வடிகட்டினிங்கன்னா அதில் உள்ள சின்ன சின்ன அந்த திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசியை அரைச்சி சேர்த்துக்கிற போகிறோம். ஊற வச்சுருக்கிற அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த பாலோடு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 கப் அளவு தேங்காய், அது கூட கொஞ்சமாக சுக்குத்தூள், 2 ஏலக்காய் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ வெல்லம் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த பருத்தி பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 4.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதுவே போதும். இப்போ பருத்தி பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்ததுக்கப்புறமா வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கடைசியாக அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, இல்லைனா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பருத்தி பால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.